2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தினுடைய 31ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது, அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள் அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நான் கடந்த வாரத்திலே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அவர் சகாயம் செய்யும் கேடகம் என்று உங்களுக்கு நான் சொன்னேன். அவர் கேடகம் மட்டுமல்ல, பாதுகாப்பு மட்டும் இல்லை, சகாயமும் செய்து பாதுகாப்பார். அதனால்தான் நமக்கான வேலைகள், நமக்கான நன்மைகள், நமக்கான ஆசீர்வாதங்கள், நமக்கான படிப்புகள், நமக்கான எல்லாவற்றையும் அவரே தருகிறார். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும். எனக்கு பாதுகாப்பு மட்டும் இருக்குது, சகாயம் இல்லைன்னா, அதனால தான் நல்லா கவனிங்க, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்க பிசாசு அடைக்கலாம், நமக்கான வானத்தை ஒருவரால் அடைக்க முடியாது. கை நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அதனால சில நேரம் இந்த பக்கம் திரும்பினாலும் அடைச்சிருப்பான், இந்த பக்கம் திரும்பினாலும் அடைச்சிருப்பான், இந்த பக்கம் திரும்பினாலும் அடைச்சிருப்பான். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், சாத்தான்ட்ட அவர் வானத்தை உங்களுக்காக திறக்கிறவர். அதனால தான் சங்கீதக்காரர் சொன்னால், எனக்கு சகாயம் அங்கிருந்து வரும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அதில் இன்னொரு பகுதி இருக்குது, அதை நான் சொல்ல முடியாது, இருந்தாலும் லைட்டாக சொல்லிட்டு போகிறேன். எப்போ கிறிஸ்தவன் உயர்றானோ அடுத்து நம்மளை சுற்றி எல்லா பக்கமும் எதிர்ப்பு வரும். அதனால தான் மகிமை பொருந்திய பட்டயம். நீங்கள் இன்றைக்கி எல்லாருமே உயர்வுகளை கேட்குறீங்க. எரிச்சலும் பொறாமையும் நிறைந்த உலகம், பில்லி சூனியங்களும் பகைகளும் நிறைந்த உலகம். ஒரு ஊரில் பெத்த தகப்பனுக்கு விரோதமாக பில்லி சூனியம் செஞ்சு சாவடிக்கிறதுக்கு ஒரு மக கேரளாவில் போய் பல கோடிகளை செலவு பண்ணிச்சான். இன்றைக்கி வாழ்க்கைகளும் வாழ்வியலும் மாறிப்போன காலங்கள். நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ நாம் உயர்த்தப்படும் போது நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் கர்த்தர். மகிமை பொருந்திய பட்டயம் என்றால், சவுலை பற்றி நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். சவுலுக்கு விரோதமாக சவுல் உன்னை கொல்றதுக்கு எத்தனை முறை முயற்சி வந்தாலும், இராணுவம் வந்தாலும், எதிரி வந்தாலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. அவனை வீழ்த்துவேன், உனக்கு மகிமை தருவேன். ஆமானை பற்றி நீ கவலைப்படாதே. நீ வாசலில் நீ இருக்கும்போதும் உனக்கு நான் எல்லாம் நானா இருக்கிறேன், இப்பொழுதும் நானா இருக்கிறேன். உனக்காக யுத்தம் பண்ணுகிறவர் அல்ல, யுத்தம் பண்ணுகிறவர் மாத்திரம் அல்ல, யுத்தம் பண்ணி உன்னை மகிமையில் அமர்த்துகிறவர் ஆண்டவர். கைகளை நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நம்மாலே யுத்தம் வரும்போது இவன் போய் யுத்தம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாள் கூட நீங்கள் யுத்தம் பண்ண முடியாது. சகாயம் செய்யும் கேடகமும் அவரே. மகிமை பொருந்திய கேடயம் மட்டுமல்ல, சகாயம், பட்டயம் மட்டுமல்ல, மகிமை. எங்கெல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு எதிரி வந்தாங்களோ அங்கெல்லாம் எதிரியை வீழ்த்தினது மட்டும் இல்லை, மகிமைப்படுத்தவும் செய்தார். எதிரியை வீழ்த்துவது மட்டும் இல்லை, நம்மெல்லாம் ஒரு தாவீது அதனால தான் சொன்னார், நான் ஒரு புழுங்கிற நசிக்கிடலாமான்னு பார்க்குறான். புழுங்கிற இன்னொரு இடத்துல இந்த புள்ளப்பூச்சிக்கு ஒப்பிடுறாரு தன்னை. புள்ளப்பூச்சி பார்த்துருக்கீங்களா? அடிக்கடி மண்ணுக்குள்ளே போயிட்டு வரும். ஆனால் அவன் புள்ளப்பூச்சியாக இருந்தாலும் அவனுக்கு பட்டயமாக அவர் இருந்தார். இராணுவம் போகும் பாருங்க, இராணுவம் போகும் தாவீதை வேட்டையாட, திடீர்னு தூங்கிடுவார். சவுலுக்கு எப்போ தூக்கத்தை கொடுக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அயர்ந்த நித்திரை வந்த உடனே இவ்வளவு நாள் அரண்மனையில் தூங்காத சவுல் இப்போ காட்டில் தூங்கிட்டு இருக்கான். ஏன் தெரியுமா? அவர் 40 நாளாக இவரை தான் துரத்திக்கிட்டு இருக்கார். என்ன பண்ணுறதே இல்லை. அரண்மனை இருந்து, கட்டில் இருந்து, ஃபேன் இருந்து துரத்திக்கிட்டே இருக்கான். அன்றைக்கி நிறைய பேர் இப்படித்தான். கடவுள் வச்சிருக்க ஆசீர்வாதத்தை அனுபவிக்கவே மாட்டான், துரத்திக்கிட்டே இருப்பான். யாரையும் நீங்கள் துரத்த வேணாம், நல்லா படுத்து தூங்குங்க. மெடிக்கலில் இருக்கவங்க கேட்டு பாருங்க, நான் ஒரு 10 நாள் தூங்கலைன்னா நீங்களே நினைச்சாலும் நினைக்கட்டாலும் நீங்கள் தூங்கிடுவீங்க, எங்கனையாவது விழுந்துருவீங்க. அப்புறம் தூங்கி எந்திரிச்சா தான் அடுத்து நீங்கள் வேலை செய்ய முடியும். 3 நாள் 4 நாள் 5 நாள் தூங்காமல் அப்படியே திரியிறாங்க நிறைய பேர். பார்த்தீங்களா? திடீர்னு ஒரு நாள் பகலில் விழுந்து கிடப்பாங்க. இதுதான் சவுலுக்கு வந்துச்சு. அங்கே தாவீதை பிடிக்க போன இடத்துல அயர்ந்த நித்திரையில் செம்ப தலைமாட்டில் வச்சு தூங்கிட்டு இருக்கு. ஏன் தெரியுமா? நம்மை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நமக்கு அவர் பட்டயம் மட்டுமல்ல, அவர் நமக்கு மகிமை பொருந்திய பட்டயா. அதனால தான் எதிரி யுத்தம் பண்ணும்போது பயப்படாதீங்க, நீங்கள் அவரோடு இருங்க, அவர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார்.
எதிரி எழும்பாத ஊழியங்கள் எல்லாம் சமதள ஊழியங்கள். எதிரி எழும்பாவிட்டால் நாம் மகிமை வரவே வராது. எதிரி எழும்பினால்தான் நாம் முழங்கால் போடுவோம். எதிரி எழும்பாவிட்டால் சாப்பிட்டு விட்டு தூங்குவோம். ஆனால் எதிரி எழும்பும்போது நாம் ஆண்டவரே என்று கூப்பிடும்போது அவர் காரியத்தை முடிப்பது மட்டுமல்ல, உங்களையும் நம்மையும் ஒவ்வொருவரையும் அவர் மகிமைப்படுத்துவார். இது யாருக்காக மோசே சொன்னார்? தேவ பிள்ளைக்காக சொன்னார். இது ரட்சிக்கப்பட்ட நமக்காக சொல்லப்பட்ட. ஆனால் இங்கே இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, தம்மை நம்புகிற அனைவருக்கும். அதில் பார்த்தீங்களா, அவருடைய வழி உத்தமமானதான், அவருடைய வசனம் புடமிடப்பட்டதான். யோசேப்புனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொன்ன வாக்கு நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவரை புடமிட்டது. கால்களில் விலங்கு மாட்டப்பட்டது. ஐயோ, உடைத்து நொறுக்கப்பட்டார். யோசேப்பு கேட்டிருப்பா, என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டமா ஆண்டவரே? ஆனால் சொல்லப்பட்டிருக்கு அவருடைய வழி உத்தமமானது. அவ்வளோ கஷ்டத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி எகிப்துக்கு அதிபதியாய் கர்த்தர் நிறுத்தினார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். அவ்வளவு கஷ்டத்தை தூக்கி சாப்பிட்ற மாதிரி கர்த்தர் நிறுத்தினார். நம்ம நிறைய நேரத்தில் நினைப்போம், இவன் ஏன்டா மேலே உட்காந்துருக்கான்னு. ஆனால் அவன் ஜெயிலில் இருந்தது யாருக்கும் தெரியாது. அவன் கண்ணீர் வடித்தது யாருக்கும் தெரியும். அவன் துரத்தப்பட்டது யாருக்கும் தெரியும். அவன் விரட்டப்பட்டது யாருக்கும் தெரியும். அவனுக்கு இருந்த இடமும் போனது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தருடைய வழியே உத்தமமானது. உத்தமமானது. கஷ்டப்பட்டிருக்கான், ஜெயிலில் இருந்திருக்கான், அடிபட்டிருக்கான், உதப்பட்டிருக்கான். இன்னைக்கு ஏன் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் தெரியுமா? நான் ஒரு செய்தி கேட்டுக்கிட்டு இருந்தேன், அண்ணன் ஸ்டான்லி அவங்க கொடுத்த செய்தி. கிறிஸ்தவர்களுக்கு துன்பத்தை விட இன்பத்தை விட துன்பம் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் எல்லா இடத்துலையும் பேசியிருக்கார். ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்கான், இவர் யாருன்னா அந்த 10-12 பேர் போய் மோசே அனுப்புனார்ல, அதில் 10 பேர் துர்ச்செய்தி சொன்னார்ல, அப்படிப்பட்ட ஆளுன்னு போட்டிருந்தேன். எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. இன்றைய இளைஞர்கள் சொல்கிறாங்க கஷ்டமே வராதுன்னு. ஆனால் இயேசு மத்தேயு 5 பாடுகள் உண்டுன்னு சொன்னார். ஆனால் பாடம் மட்டும் சொல்லலை, அவர் மகிமைப்படுத்துகிற தேவன் அதையும் சொல்லியிருக்கார். பாடுபடுறவனை அவர் வெறுமையை அனுப்பிட மாட்டார். இதே பூமியில் இந்த ஊரில் எதுக்கு 12 சீஷர்கள்? 14 எடுத்திருந்தா என்ன? எதுக்கு 16 எடுத்திருந்தா என்ன? 12 நல்ல நம்பரா? இல்லை, 12 கோத்திரத்தை நியாயம் தீர்க்க 12 சீஷர்கள். கைகளை நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். அல்லேலூயா. ஏன் ராமநாதபுரத்தில் எத்தனையோ 50 லட்சம் பேர் வெளியே உட்கார்ந்து இருக்கும்போது எதுக்கு நாங்கள்? அவருடைய வழி உத்தமமானதே. எதுக்கு நாங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கோம்? எதுக்கு? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நம்மை ஆக்குவார்னு போட்டிருக்கா, ஆக்கினார்னு போட்டிருக்கா. வேதத்தை நல்லா படிக்கணும். அவரை நம்புகிற நமக்கு அவர் கேடகமாக இருக்கிறாரு. அவரை நம்புகிற நமக்கு அவர் கேடகமாக இருக்கார். ஆபிரகாமும் தாவீதும் தங்களுடைய வாழ்க்கையில் ஏன் தெரியுமா, எவ்வளவு உயர்ந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் சொன்னால் அப்படியே செஞ்சுருவாங்கன்னா அவரை நம்பினாங்க. இந்த விசுவாசிங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீங்கள் அவரை நம்புகிறேன்னு சொல்லிவிட்டு நீங்களே சுய இச்சையில் நடந்துட்டு அவரை நம்புகிறேன் என் இஷ்டத்தையே செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. பவுல் என்ன சொல்கிறார் தெரியுமா? 2 கொரிந்தியர் 8:5 மக்கதோனியா சபைக்காரங்க நாங்கள் நினைச்சபடி மாத்திரமல்ல, நாங்கள் நினைச்சதுக்கும் மேலே கர்த்தருக்கும் எங்களுக்கும் தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. நீங்கள் ஒரு விசுவாசி ஒப்பு கொடுத்துட்டான்னு வச்சுங்களேன், ஆண்டவரே என் பிள்ளைக்கு கல்யாணம் பாஸ்டர் ஏதாவது பார்த்து செய்யுங்கன்னு, வேணும்னா இந்த தேசத்தில் எந்த மூளைக்காவது போய் காரியத்தை செய்வோம். ஏன்னா அவன் நம்மக்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாயா, அவன் பிள்ளைக்காக நம்ம காரியங்களை ஓடி ஓடி பார்ப்போம். நாங்கள் இந்த கல்யாணம் இந்த சபையில் நடத்தினோம், ஓடி ஓடி ஓடி. ஆனால் இன்றைக்கி அந்த பிள்ளை நமக்கு ரொம்ப ஆசீர்வாதம். பக்கத்தில் இருக்கனால எல்லா கூட்டத்திலையும் வந்து ஆஜராகும்போது நான் நினைப்பேன், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவர் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எந்த கூட்டத்திலையும் இப்போ ஆளாக பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளோ சந்தோஷப்படுத்துவார், ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். நம்ம முயற்சி வீண் போகாதுல்ல. அவர்களையும் பொருளாதாரத்தில் நல்லா வச்சுருக்காரு, இன்னும் நல்லா வைப்பார். அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் என்னவா, ஒப்பு கொடுக்காமல் இருந்துட்டு நம்ம இஷ்டத்தையே செஞ்சுக்கிட்டு இருந்தா எப்படியா? நான் கர்த்தரை நம்புறேங்கிறதுக்கு எதையா அடையாளம்? நான் அவரை நம்புறனால என் பிள்ளைய பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்துட்டேயா?
ஒப்பு கொடுத்ததுனால ஈசாக்கு செத்து போல, ஈசாக்கு ஜாதிகளுக்கு தகப்பனா மாறினார். ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாறினார். ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். யாக்கோபு 12 கோத்திர பிதாக்களை பெற்றார். இன்னைக்கு உங்களுக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்த ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்க முடியல. முழுசா ஒப்பு கொடுத்தல் தான் நம்பிக்கை. நான் அவரை நம்புறேன், அதனால அவர் வீட்டில் போய் சரண்டர் ஆயிட்டேன். நான் அவரை நம்புறேன், அதனால அவரை கல்யாணம் பண்றேன். நான் அவரை நம்புறேன், அவர் சொல்றதை கேட்கிறேன். இதுதான் நான் ஆண்டவரை நம்புவது. நான் அவரை நம்புகிறேன், அவர் சொல்றது எல்லாத்தையும் செய்வேன். அவர் பார்க்குறாரு, சாராள் கிட்ட சொல்லி அவர் சொல்றதை செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னா அவருக்கு தெரியும். சொல்லிட்டு தான் போறாரு. அம்மா வரும்போது பையனோட தான் வருவேன். விசுவாசம் அவ்வளோ பெருசு. கையை நல்லா தட்டுங்களேன். அல்லேலூயா. வரும்போது பையனோட தான் வருவேன். ஒன்று மட்டும் தான் சொல்கிறேன், இந்த காலையில் நல்லா கேட்டுக்கிறங்க. அவரை விசுவாசிக்காதவங்களுக்கு சின்ன பிரச்சனை கூட பெருசாக தெரியும். அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு பிள்ளை மறிச்சா கூட பிழைச்சிருவான்னு தெரியும். இதான் விசுவாசம். ஆனால் அந்த விசுவாசம் வரமாட்டேங்குதே பிரதர் அப்படி கேட்டிங்களா? ஆபிரகாம் போல் அவருக்கு நெருங்கி இருந்தால் மட்டும்தான் பெரிதானவைகளை விசுவாசிக்க முடியும். நெருங்கி இல்லாதவனுக்கு விசுவாசம் வராது. மாறா பயம்தான் வரும், மாறா வேறு விதமான சூழ்நிலைகள் தான் வரும். ஆனால் இன்றைக்கு நமக்கான வார்த்தை, யாருக்கு அவர் கேடகம்? இது எவ்வளோ பெரிய பாதுகாப்பு, இது எத்தனை மகிமையான பாதுகாப்பு. யாருக்கு அவர் கேடகம்? அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும். சில நேரம் நமக்கு தீமை மாதிரி தெரியும். ஒரு நாள் பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமார் சொல்கிறாரு, அவருக்கு எத்தனையோ டாக்டர்கள் ஐரோப்பாவில் இருக்காங்க. அவர் கழுத்தில் ஒரு சுளுக்கு தான் வந்துச்சான். பார்த்தீங்களா, சுளுக்குக்கே நம்ம நிற்க முடியாது. பிரசங்கம் பண்ணால் இங்கிட்ட வலிக்குமா, இப்படி நின்றா வலிக்குமா, ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த ஜெம்ஸில் இருக்க எத்தனையோ டாக்டர்கள் அவரை ட்ரீட் பண்ணாங்களா, ஒன்றுமே பண்ண முடியல. என்னென்னமோ பண்ணி கடைசியில் ஐரோப்பாவில் போய் அந்த பிடிப்பில் கஷ்டப்பட்டே இருக்காராம். பிரசங்கம் பண்ணும்போது கடைசியில் அங்கே இருந்த டாக்டர்லாம் கூப்பிட்டு போய் உங்களை மேலேருந்து கீழே வர செக் பண்ணி என்னதான் பிரச்சனை இருக்குன்னு பார்த்துருவோன்னா பிரச்சனை என்ன பண்ணவே முடியலையா, கண்டுபிடிக்கவே முடியலையா. என்னடா பிரச்சனை? அவர் மேலே இருக்க அன்பில் அவரை எப்படியாவது சுகமாக்கிடணும்னு நினைக்கிறாங்க. கடைசியில் திரும்ப அவர் சுகமாகாமலே வந்துட்டார் நாட்டுக்கு. இங்கே வந்துட்டு ஒரு நாள் ரோட்டில் நின்று பிரசங்கம் பண்ணும்போது ஒருத்தன் பீகாரில் ஓடி வந்து அவர் தலையில் அடித்தானா. அன்னைக்கான சுகம்தான், நல்ல சுகமாக இருக்காரா பாருங்க. ஒரே ஒரு அடி தான். நீங்கள் நினைக்கலாம் என்னடா எதிரியை விட்டு அடிக்க விட்டாரேன்னு. ஆனால் அவனையும் கர்த்தர் ரட்சிக்கிறாரு. 2 வேளை நடக்குது. எதிரியும் விழுகிறான், கர்த்தரும் ஜெயிக்கிறாரு. பாருங்க, தேவ பிள்ளைகளை தொட்டுட்டு அங்கே போக முடியுமா? அடுத்த ஸ்டாப்புக்கு போகிறதுக்குள்ளே அவன் வந்து காலில் விழுந்துட்டான். அவர் நம்ம வாழ்க்கையில் நீங்கள் இன்றைக்கி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நான் அவரை நம்புகிறேன், அவரை நம்புகிறேன், அவரை நம்புகிறேன்னு. நம்புவே உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. அந்த கைகளை உயர்த்தி நம்புவே உம்மை மட்டுமே, அதுதான் நம்பிக்கை. என் வாழ்வின் நம்பிக்கையே என் ஜீவ நாட்கள் எல்லாம், என் ஜீவ நாட்கள் எல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பேன், என்றும் உம்மை சார்ந்திருப்பேன். என் ஜீவ நாட்கள் எல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பேன். வேதனையோ ஆண்டவர் கேட்கிறார், உம்மை நம்புவே. வானத்தை பார்த்து சொல்லுங்க, சோதனையோ சத்தமா சொல்லுங்க. நம்ப முடியாத சூழ்நிலைதான்ப்பா, நம்ப முடியாததான். நான் நம்புவேன் நம்பிக்கை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. அந்த நம்பிக்கையை பேசணும் தெரியுமா? ஒரு ஃப்ரெண்டுகிட்ட போய் காசு கேட்கும்போது எப்படி பேசுகிறேன் தெரியுமா? உன்னை தாண்டா நம்பியிருக்கேன், வேறு யார்கிட்டடா நான் கேட்க போகிறேன்,
எனக்கு வேற யாரா தெரியும், இது அப்படியே ஆண்டவர்கிட்ட பேசுங்க. உங்களை தான்ப்பா நம்பியிருக்கேன், உங்களை தான்ப்பா நம்பியிருக்கேன். குழந்தை இல்லாத நேரத்தில் டேவிட் சாமி அப்படியே தான் சொன்னார், உம்மை தான்ப்பா நம்பியிருக்கேன்னு. அந்த அம்மா கேட்டுச்சான், என்னங்க பாட்டு பாடிட்டு இருக்கீங்கன்னு. உம்மை தான்ப்பா நம்பியிருக்கேன், நான் பாட்டெலாம் பாடலம்மா, நான் உம்மை தான்ப்பா நம்பியிருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன்ப்பான்னு. அப்படியே எழுதுனது தான் அந்த பாட்டு. அந்த காயப்பட்ட நேரத்தில் உம்மை தான் நம்பி இருக்கிறேன் அந்த பாட்டு. ஜெபத்தில் சொன்ன வார்த்தை தான், வழியில் சொன்ன வார்த்தை. நீங்கள் தான் ஏதாவது செய்யணும், நீங்கள் தான் ஏதாவது செய்யணும், நீங்கள் தான் என்ன எல்லாமே எதிர்மறையாக இருக்கு, நீங்கள் தான் ஏதாவது செய்யணும். சில நேரம் டாக்டர்கிட்ட போனால் ஒரு பிரச்சனை இல்லைம்மா, ஆனால் நமக்கு பிரச்சனை மாதிரியே தெரியும். நீங்கள் சொல்லணும், அப்படி கை வைத்து சொல்லணும், நீங்கள் தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. அப்படியே சொல்லுங்களேன், நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை சபைக்கு பிடித்து கொண்டு, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்க முகத்தை நோக்கி இந்த மாதமே உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ. மேல பாருங்க, அற்புதம் செய்யுங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோ. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோ ஏசப்பா, உம்மை தான் நம்பி இருக்கிறோ. ஆண்டவரே, வீட்டுல ஒரு மாற்றம் வரணும். உம்மையின்றி யாரும் இல்லையப்பா, உம்மை தான் நம்பி இருக்கிறோ. உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. அவமானமும் சகித்துக் கொண்டு, நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு, உம் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோ. நிந்தையோ அவமானமும் சகித்துக் கொண்டு, உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோ. நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கை, நிச்சயமா செய்வார், நிச்சயமா செய்வார் நம்பிக்கை. உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோ, உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோ. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உங்க குடும்பத்தை ரட்சிங்க, வீட்டுல சமாதானம் ஏசப்பா, உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மை என்று யாரும் இல்லையப்பா, உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மை என்று யாரும் இல்லையப்பா. பிரியமானவர்களே, அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமா இருக்கார். யாருக்கு கேடகமா இருக்காரு? டெய்லி 100 தடவை சொல்லுங்க, உம்மை நம்புறேன். 1000 தடவை சொல்லுங்க, உம்மை நம்புறேன். சுகமாயி துள்ளுவீங்க. ஆண்டவர் ஓட பண்ணுவார், ஆண்டவர் மான் கால்களை தருவார். சத்தமாக பேசுங்க, சத்துரு பயப்படட்டும். பயமான நேரத்துலையும் சத்தமாக பேசு. தோல்வியின் விளிம்புலையும் நம்ம நம்புறேன்னு சொல்லுங்க. அந்த மனுஷன் எத்தனையோ வருஷமாக குழந்தை இல்லாமல், ஆனால் உண்மையிலே
அவர் அந்த குழந்தை இல்லாத காலத்தில் எழுதின பாட்டெல்லாம் நமக்கு நம்மளை அப்படியே இணைச்சிருச்சு. என்னதான் அந்த டேவிட் ஷாமோட பாட்டு காலையில் கூட அந்த ஃபுல் லிஸ்டே போட்டு 1 மணி நேரம் கேட்டுக்கிட்டே இருந்தேன். நம்மளை அவரோட இணைச்சிருதுங்க ஒவ்வொரு வார்த்தையும். ஏன்னா அவரோட இணைச்சிருச்சுன்னா நமக்கு நம்பிக்கை பிறந்துருது. அவரோட இணைச்சிருச்சுன்னா ஒரு நம்பிக்கை பிறந்தது. என்னன்னா, ஒரு ஊழியர் மீட்டிங்காக திருநெல்வேலிக்கு வரும்போது அந்த பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் கேட்பாராம், உனக்கு இன்னும் குழந்தை இல்லையா? ஆனா அன்னைக்குன்னு கேட்டு கண்ணீர் வர்ற அளவுக்கு கேட்டாராம், உனக்கு இல்லையா, உனக்கே இல்லையா? அழுக வந்து கொட்டுதான். ஆனா அழுக முடியாம இங்கன வர கண்ணீரை அடக்கி வச்சிருந்தான். நேர வீட்டுக்கு வந்தாராம். நேர எல்லாத்தையும் வச்சுட்டு சர்ச்சில் போய் முழங்கால் போட்டார். அவங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு என்னன்னே தெரியல. சரி, நம்ம வீட்டுக்காரர் எங்கேயோ போயிட்டு வந்துட்டு இப்படி சர்ச்சுக்கு போய் முழங்கால் போடுறானே, பக்கத்தில் வந்து அவங்களும் முழங்கால் போட்டாங்களாம். கண்ணில் இருந்து கண்ணீராக ஓடும்போது தான் இந்த பாட்டு. அவங்க நினைச்ச நேரத்தில் அற்புதம் நடக்காம இருக்கலாம். அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமா இருக்கிறாரு. அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமா இருக்கிறாரு. அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாகவே இருக்கிறாரு. அல்லேலூயா. அவரை நம்புகிறவர்களுக்கு. அதனால தான் சங்கீதக்காரன் அதே சங்கீதத்தில் சவுல்ட்ட இருந்து காப்பாற்றப்பட்ட பிறகு 2 சாமுவேல் 22:36 பாருங்க, ஒரு அற்புதமான வசனம். 2 சாமுவேல் 22:36 எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஆமாம், அந்த கேடகத்தை கையில் கொடுத்து நம்மளை என்ன வாக்குறாராம், பெரியவனாக்கும். அதனால் நீங்கள் எப்பயும் ஜெபிக்கணும், எனக்கு அவரை நம்புகிற நம்பிக்கையை தாரும், எனக்கு அந்த நம்பிக்கையில் உறுதியை தாரும். ஆண்டவரே, பிரச்சனை நீங்கள் நம்ப ஆரம்பிக்கும் போது பிசாசு கொஞ்சம் குடைச்சலை கொடுப்பான், விடக்கூடாது. நம்பிக்கை அதிகமாகணுமே ஒழிய நம்பிக்கை குறைஞ்சிடக்கூடாது. இன்னும் எனக்கு நம்பிக்கை. ஏன்? அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் யாராக இருக்கிறாரா? கேடகமாக இருக்கிறார். சங்கீதம் 91 சங்கீதம் 4 வசனத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தானே. கொரோனா வரும்போது எல்லாரும் திறந்து சொன்னது அதான், அவர் சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயமும் கேடகமாக இருக்கு. அவருக்குள்ளதான் ஓடிக்கிறணும். வியாதி வந்துருச்சா எங்கேயோ ஓடிட்டு முட்டிட்டு நிற்கக்கூடாது, அவருக்குள்ளே ஓடிடணும். உங்களுக்கு ஆசான ஒரு ராஜா இருந்தான். அவன் ஆண்டவரை எவ்வளோ நம்பினான்ங்கிறத உங்களுக்கு காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். எப்படி ஆண்டவரை நம்பி இருக்கிறாருன்னு பாருங்கள். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்த்தா ரொம்ப ஆண்டவரை நம்புகின ஒரு ராஜா. 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனைகளின்படி செய்யவும் யூதாவில் இருக்கிற எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்தார். ராஜானா இது ரொம்ப ஈஸியாயிரும் பார்த்தீங்களா? எல்லோரும் வாங்க வசனத்தை கற்றுக் கொடுக்குறேன். அது மட்டுமா, யூதாவினுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். தாவீதுக்கு அப்புறம் சாலமோனா அவன் வந்து தேசத்தில் தன்னுடைய மனைவிகளுக்காக விக்கிரகத்தை உண்டாக்கி விட்டான். சாலமோன் நல்லவன் தான், சாலமோன் ஞானி தான், அசுத்தப்படுத்திட்டான். தேசமெல்லாம் விக்கிரகத்தில் வந்துருச்சு. அப்புறம் சாலமோனுக்கு அப்புறம் ரெகோபயாமுக்கு அப்புறம் இந்த அபியாவுக்கு அப்புறம் ஆசா. ஒரு 2-3 தலைமுறைக்கு அப்புறம் இவன் தைரியமாக வந்து எல்லாத்தையும் உடைச்சு நொறுக்கிறான். ஏன் தெரியுமா விக்கிரகத்தை அகற்றினான்? அவரை அவன் நம்பினான். ஏன் தெரியுமா பாவத்தை அகற்றுகிறான்? அவரை அவன் நம்புகிறான். ஏன் தெரியுமா அசுத்தங்களை அகற்றுகிறான்? அவரை அவர் நம்புகிறான். ஏன்? எபிரேயர் 11 சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது வேதம் கூடாத காரியம்னே சொல்லாதியா. முதல் தடவை அவரை நான் நம்புறதுனால நான் பரிசுத்தமாகிறேன், அவரை நம்புகிறதுனால நான் பரிசுத்தப்படுறேன். அவர் தான் எனக்கு செய்ய முடியும், அவர் தான் எனக்கு செய்கிறார், அவர் தான் எனக்கு சீல்டு, அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். வந்த இந்த சபையில் நான் அங்கத்தினராக இருக்கேன் அப்படி இல்லை. அவரிடத்தில் சேருகிறவன் அவர் இருக்கிறாருன்னு நம்புகிறான். 2வது, அவர் நான் வந்துட்டு போகிறதுக்கு பலன் தர்றாருன்னு நம்புகிறேன்.
அவர் இருக்கிறாரு நம்புகிறோம். உங்கள் வீட்டில் வேலை செஞ்சுட்டு ஒருத்தன் போகிறான், நீ காசு கொடுக்காம விடுவீங்களா? அவரை தேடி வந்திருக்கீங்க, அவரை நம்பி வந்திருக்கீங்க, அவர் ஏதாவது செய்வார்னு வந்திருக்கீங்க. செய்வாரா மாட்டாரா? செய்வாரா மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். அதனால் அந்த விசுவாசத்தோடு ஆராதனைக்கு வரணும். பிரியமாக ஆராதிப்பேன். ரெண்டாவது, தேடுகிறவர்கள் அவர் இருக்கிறார். அவர் பாஸ்டர் பார்க்குறாரான்னு இல்லை, அவர் இருக்கிறார், என் பக்கத்தில் இருக்கார். நம்ம ஆண்டவர் ஒரு இடத்துல இருக்கிறவர் இல்லை, உலாவி வருகிறவர். அந்த இடத்துல இங்கே எப்படி இருக்காரோ அப்படியே அங்கே இருக்கார், உலாவி வருவார். அதனால தான் நீங்கள் எதிர்பார்ப்போடு இருக்கணும். ஏன்னா அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கார். அவரை நம்புகிறவர்கள். எபேசியரில் சர்வாயுத வர்க்கத்தை குறித்து சொல்லும்போது, அந்த எபேசியரில் 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை 16வது வசனத்தில், உங்கள் மேலே அக்கினி அம்புகளை எய்துக்கிட்டே இருப்பானாம் பிசாசு, எந்திரிக்க விடாதபடி, விசுவாசத்தை ஆண்டவர் மேலே காண்பிக்க விடாதபடி, வியாதிகளை, சோர்வுகளை, பிரச்சனைகளை, ஐயோ இப்போதான் ஆண்டவரை நேசிக்கலான்னு நினச்சேன், இப்போ தான் ஆண்டவர்கிட்ட திரும்பலான்னு நினச்சேன், அவன் அக்கினி அம்புகளை எய்துக்கிட்டே இருப்பானா. இதை எப்படி அடித்து தூக்குறது? இதுக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்குது. விசுவாசத்தின் கேடயத்தை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் சாத்தான் எந்த வழியில் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்தாலும், எந்த ரூபத்தில் வந்தாலும், எந்த நிலைமையில் வந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தருவார். நல்ல கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த ஆசா ராஜாவை குறித்து நீங்கள் பார்க்கும்போது 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அவன் இவைகளை எல்லாம் அகற்றி, 2 நாளாகம் பாருங்க, 2 நாளாகமம் 14, 1 நாளாகமாப்பா தம்பி, 2 நாளாகமம் 14 அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையாக இருந்தது. பார்த்தீங்களா? ஆண்டவரை நம்பி அசுத்தத்தை அகற்றும் போது நம்ம வீடு எப்படி இருக்கும்? அமெரிக்கையா. நம்ம தேசம் எப்படி இருக்கும்? சபை எப்படி இருக்கும்? அமெரிக்கை. எல்லாம் சொல்லுங்கள், அமெரிக்கையாக இருந்தது. ஆண்டவர், நான் குடும்ப ஜபம் எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? சில வீட்டில் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், டெய்லி ஒரு சண்டையாவது நடந்தும். தேசம் அமெரிக்கையாக இருக்கும், அமெரிக்கையாக இருக்கும். எப்படி இருக்கும்? ஆமாம், அசுத்தங்களை அகற்றும் போது ஒரு பெரிய ஒரு அமைதி உண்டாகுது. அடுத்த வசனத்தை பாருங்கள். கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்கள் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லை. நமக்கு யார் இளைப்பாறுதலை கட்டளையிடணும்? கர்த்தர். நிறைய பேர் நினைக்கிறாங்க, சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறோம், என்ன நடந்துச்சு, என்ன கோடி ரூபாயா கிடச்சிச்சுன்னு. நான் சொல்லவா? இளைப்பாறுதல், இளைப்பாறுதல். என்னங்க பெரிய கோடீஸ்வரனுக்கு என்னங்க வேணும்? தங்கத்தை போட்டு கடிச்சு திங்க சொல்லுங்க. நல்ல சாப்பாடு, நல்ல வாழ்க்கை தந்திருக்காருல்ல, தந்திருக்காரா இல்லையா? அவன் தங்கத்தை தின்றுட்டு இருக்கட்டும். நமக்கு ஆண்டவர் நல்ல இளைப்பாறுதலை கட்டளையிட்டதனால் அந்த வருஷங்கள் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கையாக இருந்தால் தான் பட்டணங்களை கட்ட முடியும். அப்போ இங்கே கர்த்தரை தேடி நம்பிக்கை வைக்கும்போது கட்டி எழுப்புகிறோம், கட்டி எழுப்ப முடியுது. ஆனால் அதோட விட்டுருவானா? மகிமை பொருந்திய பட்டயம்னு சொல்லப்பட்டிருக்கே. உடனே ஒரு யுத்தம் வருது. எதுக்காக கர்த்தர் அங்கே யுத்தத்தை கட்டளையிடுறாரு? அடுத்த 2 வசனத்தை தாண்டி வரும் பாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா, யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. வந்துட்டேன், கவனிங்க. அவனோட இராணுவத்தில் மட்டும் 3 லட்சம் பேர் இருக்காங்களாம். எத்தனை லட்சம் பேர்? சத்தமாக சொல்லுங்க. நல்லா பரவாயில்லையே, தூங்குறவங்க கூட எந்திரிச்சு சொல்கிறாங்க 3 லட்சம்னு. எத்தனை லட்சம்? சரியா? 3 லட்சம் பீரோவில் வச்சுட்டு இன்னைக்கு வேண்டிய ஆகாரத்தை தாரும்னு யாராவது ஜெபம் பண்ணுமா? சொல்லுங்க. 3 லட்சம் பீரோவில் இருக்கு. காலையில் எந்திரிச்சு இன்னைக்கு வேண்டிய ஆகாரத்தை தாரும்னு ஜெபம் பண்ணுமா? 3 லட்சம் இருக்கு, போய் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணி சாப்பிடு. யார் நம்புறவன் தெரியுமா? உள்ள பணம் இருக்கும்போதும், இராணுவத்தில் ஆள் இருக்கும்போதும் கர்த்தர் எனக்கு கேடகம். யார் நம்புகிறேன்? சிலருக்கு அல்லேலூயா சோத்திரம்லாம் எல்லாம் போட்டுட்டு வீட்டில் போனால் ஆண்டவரை தேடுறதே கிடையாது. அந்த வீட்டில் ஒரு பயபக்தியோடு குடும்ப ஜெபம் கிடையாது. யாரையா கர்த்தரை நம்புறவன்? 3 லட்சம் யுத்த வீரர்கள், பென்யமீன்ல கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,80,000, மொத்தம் 5,80,000 மிலிட்ரி மேன்ஸ் இருந்தபோது மேல கையை தூக்கி பரலோகத்தின் தேவனே, பலமுள்ளவனுக்காகிலும் பலமற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஆண்டவர் கோடி கூட தரமாட்டார் நான் சொல்ல மாட்டேன். கோடி ரூபா பீரோவில் இருந்தாலும் கையை மேலே உயர்த்தி
இப்படி ஜெபிக்கிறவன் தான் அவரை நம்புறவன். ஏன்னா உங்களுக்கு சொல்லவா, 10 லட்ச ரூபா பீரோவில் இருந்தால் ஒரு வாரம் நீங்கள் வேலம்மாள் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வெளியே வந்தீங்கன்னா யூ ஆர் ஜீரோ. ஒரு வாரம் நீங்கள் சாப்பிடக்கூட முடியாது, கஞ்சி தான் குடிக்கணும். அதுக்கப்புறம் இன்னைக்கு பணமோ பொருளோ நம்மளை காப்பாற்றாது. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், நம்புகிறவங்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறாரு. அந்த ஐஸ்வர்யத்தையும் அவர் தான் காப்பாற்றார். அவனுக்கு தெரியுது 11 லட்சம் பேர் எத்தியோப்பியாவிலேருந்து வந்துட்டான். அது ஒரு பார்டர், ஆப்பிரிக்கா பார்டர், அந்த பக்கம் எத்தியோப்பியா இருக்குது. எத்தியோப்பியாவிலேருந்து 11 லட்சம் பேர் வந்தான். இவன் தான் ஜோம் பண்ணிட்டானே. 5.5 லட்சம் பேரும் 11 லட்சம் பேரும் சண்டை போட கர்த்தர் ஆசாவுக்கு ஜெயத்தை கொடுத்தாரு. கைகளை நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்லா கையை தட்டி மகிமைப்படுத்துங்க. ஆமாம், இப்போ நான் முடிக்க போகிறேன். வெற்றி வந்த உடனே பெருமை வரும். பெருமை வந்த உடனே தேவனுடைய சமூகத்தை அலட்சியம் பண்ணுவோம். ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவரை கனம் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதை. பணம் இருக்கட்டும் பிரதர், நல்லா இருங்க, ஹாப்பியாக இருங்க, நல்லா போங்க வாங்க, ஆனால் ஆண்டவரை மறந்துடக்கூடாது. அதனால தான் ஆசை 50ல் சொன்னால், தேவனை மறக்கிறவனே உன்னை கிழிச்சிருவேன்டா. ஏன்னா தேவனை மறக்கிறவனுடைய முடிவு அவ்வளோ மோசம். பணம் வந்துருச்சு, 11 லட்சம் பேரை ஜெயிச்சிட்டேன், ஆண்டவரை மறந்துட்டான். சின்ன புண்ணு தான் வந்துச்சு காலில், சின்ன புண்ணு, சுகமாக்கும்னு ஜெபம் கூட பண்ண முடியல. 11 லட்சம் பேர் இருக்கும்போது காப்பாற்றுங்கன்னு ஜெபம் பண்ண முடிஞ்சிச்சு. நான் கர்த்தரை தேடினா தான் பிரச்சனை வரும்போது காப்பாற்றுங்கன்னு கூப்பிட முடியும். நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லும்போது தான் காலில் ஒரு புண்ணு தாங்க வந்துச்சு. இத்தனைக்கு ஒரு பாஸ்டரை அனுப்பியோ, இந்த புண்ணே கர்த்தர் தான் அனுப்பியிருக்காரு. நீ 11 லட்சம் பேரை ஜெயிச்ச பிறகு ஓவர் ஆட்டம் போட்டியில் நீ இப்போ தேடு, உனக்கு சுகம் வரும்னு. கடைசி வரை வாயில் ஸ்தோத்திரமே வரலையே, கடைசி வரை இயேசுவேன்னு கூப்பிடலையே. அதுதானே போட்டிருக்கேன், நம்புகிறவங்களுக்கு தான். அப்படியே எழும்பி நின்று சொல்லுவோமா, நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான்.